காலையிலேருந்து ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஃபோட்டோவில் இருக்கான அந்த பையன் பேர் ராகுல் இன்ஸ்டாவில் பிரபலம். இவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பரவிட்டு இருந்துச்சு. இந்த நியூஸை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சரியான கோபம் வந்துச்சு. முதல்ல ஏன்டா இப்படி தப்பாக யோசிச்சு இப்படிலாம் வீடியோ போடுறீங்க, அசிங்கமாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கீழே எல்லாம் போய் திட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நான் இன்ஸ்டால் பக்கம் போனப்போ ராகுல் இருக்கிறாள் பார்த்தீங்களா, இவரோட இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த பையனோட சம்மந்தப்பட்ட சில பேர் வந்து இன்ஸ்டாவில் வந்து வீடியோ போட்டதுக்கப்புறம் நிஜமாலுமே நேற்று நடந்த ஒரு விபத்தில் அந்த பையன் இறந்துட்டார். விபத்து நேற்று நைட் நடந்திருக்குது. உடனடியாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பண்ணியிருக்காங்க. ஆனால் சிகிச்சை பலனின்றி இந்த பையன் இன்னைக்கு காலையில் நிஜமாலுமே ஒரு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான். இப்போதாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டா ரீச் ஆக ஆரம்பிச்சிருந்தாரு. 1 மில்லியன் ஃபாலோ நோக்கி ஒரு சேனல் போயிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. உண்மையாலுமே கேட்கும்போது வருத்தமாக இருக்குது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுறாரு. எப்படியாவது நம்ம வந்து சாதிக்கணுங்கிற ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அவர் வீடியோலாம் பண்ணிகிட்ருக்காரு. இவர் வீடியோ பார்க்கும்போதே தெரியும், நிறையா பேர்த்த சிரிக்க வச்சுக்கிறாரு. இவரோட மெயின் கோலே வந்து எல்லாருமே சிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குது. நம்மளை சிரிக்க வைக்கிறவங்க அதிகமாக யாருமே உயிரோடு இல்லை. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம விவேக் சொல்லலாம், அப்புறம் பாலாஜி கலக்கப்போவது யாரை பாலாஜி சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து மனோபாலா, இப்படி நம்மளை சிரிக்க வச்சவங்க யாருமே அதிகமாக உயிரோடு இருந்ததில்லை. இந்த பையனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குது. இந்த பையன் ஈரோட சேர்ந்த ராகுல். இந்த பையன் சம்பாதிக்கிற காசை வீட்டுக்கு பாதி கொடுத்துட்டு மீதி காசை வந்து இந்த பையன் வந்து ஒரு உதவியும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைன்னு நம்ம அந்த டைலாக்லாம் கேட்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வரும். அட போங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்படி ஒரு சின்ன சின்ன சம்பவம், நான் இந்த மாதிரி சம்பவம்லாம் பார்க்கும்போது இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தானே, இந்த மாதிரி விஷயமெல்லாம் உண்மையாக இருக்கும். பொங்கலுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இறந்து போயிட்டாருன்னு ஒரு நியூஸு. இந்த பையனோட குடும்பத்தை சேர்ந்த எல்லாத்துக்குமே நம்ம சார்பாக வருத்தத்தை தான் தெரிவிக்க முடியும். நம்மளால் என்ன பண்ண முடியும், பாவம்.